எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் அருளிய வானிலா முறுவல் பதிகத்தில், பெரிய திருமொழியில் வானிலா முறுவல் பதிகத்தில் 10வது பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஏதம் வந்து அணுகா வண்ணம் நாம் எண்ணி எழுமினோ தொழுமென்று எமையோர் நாதன் வந்து இறைஞ்சும் நைமிசாரண்யத்துள் எந்தையை சிந்தையுள் வைத்து காதலே மிகுத்த கலியன் வாய்வொலிசை மாலைதாம் கற்று வல்லார்கள் ஓதநீர் வையகமாண்டு வெண்குடை கீழ் உம்பரும் ஆகுவர் தாமே. இது பாட்டு. இதை சொல்லும்போது ஏதம் வந்து நம்மை அணுகாவண்ணம் நாம் எண்ணி எழுமின் தொழுமினோர் எமையோர்நாதன் வந்தறிஞ்சி மைம்சாரத்தை சிந்தையை வைத்து காதலே மிகுத்த கலியன் வாய்வொலிசை மாலைதாம் வல்லார் ஓதனையை வையும் ஆண்டு வெண்குடைக்கு உம்பரும் ஆகுவர் தாமே. இது பாட்டு. இப்படி பாட்டு வந்து இப்படி சொல்லணும். ஏதம், அதை பொருளை பார்ப்போம். ஏதம்னா குற்றம். ஏதம்னா நம்ம செய்யற தப்பு. ஏதம் வந்து அணுகா வண்ணம். ஏதம்ன்ற அந்த குற்றம் வந்து நம்மளை அடையாத இருக்கணும்னா, அடையா வண்ணம் நாம் எண்ணி, நாம் மனசுல நினைக்கிறோம், ஐயோ குற்றங்கள் வந்துடக்கூடாது, நம்ம எந்த பாவ செயலையும் ஈடுபட்டுறக்கூடாது அப்படின்ற எண்ணம் வரணும்னா, அந்த எண்ணம் வரணும்னாலே எழுமின்னா புறப்படுங்கள்னு அர்த்தம். அந்த இடத்துல எழுந்திருங்கன்னு இல்லை, எழுமின்னா கிளம்புங்கன்னு அர்த்தம். புறப்படுங்கள், எழுகுது பார்ன்றாங்க பாருங்க. எழுகுது பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய கூட்டம் வருது பார் அப்படின்றது அர்த்தம். அது எழுமின்னா புறப்படுங்கள்னு அர்த்தம். எழுமின் தொழுதும் என்றுன்னா தொழுதும் இன்றுன்னு அர்த்தம். தொழுது இன்று, நீ போல தினமும் தொழுது என்றுன்னு சொல்லலாம். என்றுன்னா தொழுது என்றும், என்னைக்குமே தினமுமே தொழுதுண்டா வணங்கிண்டு, தொழுது சரணடைங்கள்னு அர்த்தம். தொழுது சரணடைங்கள்னு அர்த்தம். தொழுது என்று இமையோர் நாதன். இமையோர்னா தேவர்கள். தேவர்களுடைய அரசன் யாருன்னா இந்திரன். இமையோர் நாதன் வந்து இறைஞ்சும். அந்த தேவர்களோட நாதன் என்ன பண்றாராம்? அவரோட தேவர்கள் கூட்டத்தோட வந்து பெருமாள்கிட்ட சேவிச்சுட்டு, பெருமாளை என்னை காப்பாத்துன்னு பெருமாள்கிட்ட இருக்கிறாராம். வந்து இறைஞ்சும் நைமிசாரண்ய தந்தையை, நைமிசாரண்யத்தை இருக்கிற தேவராஜ பெருமாளை, இவர் எந்தெந்த ஊர் போறாரோ அந்த பெருமாளை பற்றி போகும்போது அந்த பெருமாளையை சேர்த்து சொல்லுவாரு. நைமிசாரண்யத்துள் எந்தையை சிந்தையுள் வைத்து, நம்ம மனசுல அது பாரு, இந்திரன் மனசுல வச்சுன்னு வராராம், வந்து சேவிக்கிறாராம். அப்படிப்பட்ட வேற அடுத்தது சிந்தையை வைத்து அவர் வந்து சேவிக்கிறார். அப்படிப்பட்ட தேவராஜ பெருமாளை சொல்லிட்டு அடுத்தது காதலே மிகுத்த. காதல்னா இந்த இடத்துல அன்புன்னு அர்த்தம். பெருமாள் பால் ஒரு ஈர்ப்பு, ஒரு பெருமாளே தான் கதி அப்படின்னு சரணாகதி, அதுதான் இந்த இடத்துல காதல்ன்றது. இந்த இடத்துல காதல்ன்றது என்னன்னா ஒரு ஈர்ப்பு. காதலே மிகுத்த, பெருமாளால எப்படி ஈர்க்கப்பட்ட, இரும்பு எப்படி மேக்னெட் எப்படி இரும்பு இழுக்கிறதோ அது மாதிரி காந்தம் இரும்பு இழுக்கிற மாதிரி பெருமாளால இழுக்கப்பட்டிருக்காராம். அதுதான் காதலேன்றது. இந்த இடத்துல காதலே மிகுத்த, இப்போ வேகமாக என்னை வந்து இழுத்து உள்ள சேர்த்துட்ட பெருமாள் இழுத்து உள்ள சேர்த்துட்ட கலியனாகிய. கலியன்றது திருமங்கை ஆழ்வாரோட பேரு. கலியன் திருமங்கை ஆழ்வாரோட பேரு. முதல்ல சொல்லுங்க, திருமங்கை ஆழ்வார் கதை சொல்லும்போது சொல்லுங்க. கலியன் வாய் ஒலி செய் மாலை. வாயால சொன்ன வாய் ஒலி செய் மாலை. வாய் ஒலி செய் மாலைனா வாயால சொன்ன சொல்களால் துவக்கப்பட்ட மாலைன்னு அர்த்தம். பாமாலைன்னு வாங்க பாருங்க, அதான் பாட்டுக்களால் துவக்கப்பட்ட மாலை, அதான் வாயொலி செய் மாலை. அந்த மாலைதான் கற்று வல்லார். இந்த இடத்துல கற்று வல்லார்னு வந்து பாருங்க. வாயொலி செய் மாலைதான் அந்த பாமாலைகளை கற்று தெளிந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். கற்று தெளிந்தவர்கள் ஓதநீர் வையகமாண்டு. ஓதம்னா குளிர்ச்சி. ஓதநீர், இந்த குளிர்ந்த அந்த கடலால் சூழப்பட்டுள்ள இந்த உலகத்தை ஆளுவாளா. ஓதநீர் வையம் ஆண்டு
அடுத்தது ஆண்டு வையகம் ஆண்டு அதை முடிச்சுட்டு, அதாவது இறந்த அப்புறம் வெண்குடைக்கு வெண்குற்றை குடையில அரசு ஆளுவையில் இருப்பாராம். அது சொல்றாருங்க. அரசனா ஓதநீர் வையவும் மாண்டு இந்த உலகத்தை ஒரு குடைக்கு வெண்குடை தன்னுடைய வெண்குடை கொண்டு வந்து ஆந்துட்டு அப்புறம் இறந்த அப்புறம் என்னன்னா உம்பரும் ஆகுவர் தாமே. உம்பர்னா தேவர்கள். இறந்த பின்னும் மேல போய் தேவர்களோட ஐக்கியமாயிடுவார். மறுபிறவி கிடையாது, தேவருடைய ஐக்கியமாயிடுவார் அப்படின்னு சொல்றேன். இந்த 10 பாட்டை கத்து தெளிஞ்சு அதோட அர்த்தம் புரிஞ்சுட்டு கேட்டவா சொன்னவா எல்லாருக்கும் உண்டு. உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. கேட்டவா சொன்னவா எல்லாரும் ஓதநீர் வையமாண்டு வெண்குடைக்கு உம்பரும் ஆகுவர் தாமே. தேவலோகத்தில் போய் தேவலோகத்தில் ஆயிடுவோம், இந்த பிறவி இப்படியே தொலைச்சிடுவோம் அப்படின்னு அர்த்தம். நல்ல பாட்டு, அருமையான பாட்டு. இதில் பாருங்க, முதல்ல வந்து பெருமாளை சொல்லி, அதுக்கப்புறம் வந்து அந்த அதை சொல்கிற அந்த ஆழ்வாரை சொல்லி, முதல்ல ஊரை சொல்லுவா. சாதாரணமாக பல சொல்லியிருந்தது முதல்ல ஊர், அப்புறம் அந்த ஊர் பெருமாள், அதுக்கப்புறம் அதை பாடினவர், அதுக்கப்புறம் அதனால் நமக்கு கிடைக்கிற பலன். இதில் அது மாதிரி வந்திருக்கா பாருங்க. வேதம் வந்து நம்ம அணுகாவணும், நாம் இன்னி ஊருக்கு பதிலாக நம்ம மனசில் தோன்றதை சொல்லிட்டார் இடத்துல. அந்த நைமிசாரணித்தை சொல்கிறாரு தான். அப்போ கூட நைமிசாரணித்தை தானே சொல்கிறார். அதனால் ஊருன்றது கரெக்டு தான். நைமிசாரணித்தல் சிந்தையில் வைத்து, நைமிசாரணித்தை சிந்தைத்து அந்த நினச்சி என்ன ஏதம் வந்து நம்ம அணுகாவணும், குற்றம் நம்மளை வந்து சேராத நைமிசாரணித்தில் இருக்க பெருமாளை நினச்சி காதலே மிகுத்த கலியன், அதான் பெருமாள் மேலே ரொம்ப அன்பு கொண்டுள்ள இந்த கலியன் திருமங்கை ஆழ்வார், அவரை பற்றி வந்துட்டா திருமங்கை ஆழ்வார் வந்துதா. அடுத்தது என்ன, அதனால கிடைக்கிற பலன் என்னன்றது சொல்கிறா பாருங்க. ஓதநீர் வையம் ஆண்டு வெண்குடைக்கு உம்பரும் ஆகுவர் தாமே. ஓதநீர் வையகம்ன்றது வந்து குளிர்ச்சியான இந்த பூமியை ஆண்டு வேலூரத்தில் போய் தேவர்களுக்குள்ளேயும் கலந்துருவா அப்படின்றதாக இந்த பாட்டு. ரொம்ப அருமையான பாட்டு, ரொம்ப நல்லா அழகாக சொல்லியிருக்க பாருங்க. அது இன்னையோட இந்த வாயிலாமுருகல் பதிவு முடிஞ்சிடுறது. நாளைக்கு நம்ம என்ன பார்ப்போம், இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்றதை நாளைக்கு சொல்கிறேன். சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், எத்தனை பார்த்துருக்கோம். நீராட்டம் பார்த்துருக்கோம், பூச்சூட்டல் பார்த்துருக்கோம், திருப்பல்லாண்டு பார்த்துருக்கோம், திருப்பள்ளி வச்சு பார்த்துருக்கோம். சொல்கிறேன் நாளைக்கு எல்லாத்தையும் அடுக்கா சொல்கிறேன். எழுதி வச்சது பார்த்தா தான் தெரியும் எனக்கே, பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் தேங்க்யூ. நாளைக்கு ஒரு கதையை சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது நாளைக்கு திருப்பாவை ஆரம்பிக்கலாம். திருப்பாவை ஆரம்பித்தோம்னா ஆண்டாளோட கதை, ஆண்டாள் எப்படி பிறந்தா எப்படி வளர்ந்தா என்ன ஆண்டாளை பற்றின கதையை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் திருப்பாவை வாரணமாயிரம் இருக்குது ஆண்டாளுது, அது 10 சொல்லிவிட்டு திருப்பாவையை சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற என்ன பண்ணலான்றது. கோவில் திருவாய்மொழி இருக்குது, ராமானுஜ நூற்றந்தாதி இருக்குது. இதெல்லாம் வந்து இதில் வருது. இதில் எல்லாம் வந்து உங்களுடைய விருப்பங்களை பொறுத்து தான் அதை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அப்புறம் கேட்குறேன். தேங்க்யூ. இன்னையோட இந்த 10 பாட்டு முடிஞ்சு போகுது. தேங்க்யூ.